ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 ஆகஸ்ட் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, விழிப்போடு இருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சூன்ய நிலைக்கு போவது அல்லது உறங்குவது எல்லாம் யோகம் இல்லை. கேள்வி: நீங்கள் கண்களை மூடி அமர்வது ஏன் தடை செய்யப்பட்டு இருக்கிறது? பதில்: ஒருவேளை நீங்கள் கண்களை மூடி அமர்ந்து இருந்தால் கடையில் உள்ள எல்லா சாமான்களையும் திருடி சென்று விடுவான். திருடி மாயா புத்தியில் எதையும் தாரணி செய்ய விடாது. கண்களை மூடிக்கொண்டு யோகத்தில் அமர்ந்தால் உறக்கம் வருவதே தெரியாமல் இருக்கும். எனவே கண்களை திறந்து அமர வேண்டும். வேலை வெட்டிகளை செய்த போதும் புத்தியால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் அடியோகத்தின் விஷயம் இல்லை. ஓம் சாந்தி. இவரும் குழந்தையாக இருக்கிறார் என்று ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். தேகதாரிகள் எல்லோரும் குழந்தைகள். அதனால் ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். ஆத்மாவே முக்கியமாக இருக்கிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே எப்போது முன்னால் அமர்வீர்களோ அப்போது சரீரத்திலிருந்து விலகி காணாமல் போகக்கூடாது. சரீரத்திலிருந்து விலகி காணாமல் போவது ஒன்றும் நினைவு யாத்திரையின் மனநிலை கிடையாது. இங்கே விழிப்போடு அமர வேண்டும். போனாலும் வந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கே அமர்ந்து உணர்வு இழந்து விடுங்கள் என்று தந்தை சொல்வதில்லை. அப்படி பலர் அமர்ந்தபடியே காணாமல் போகிறார்கள். நீங்கள் விழிப்போடு அமர வேண்டும். பவித்திரமாகவும் ஆக வேண்டும். பவித்திரம் இல்லாமல் தாரணை ஏற்படாது. யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. யாருக்கும் சொல்ல முடியாது. தான் பவித்திரமாக இல்லாமல் பிறருக்கு சொல்கிறார்கள். அவர்கள் பண்டிதர்களாக இருக்கிறார்கள். மேதாவியாகவும் ஆகக்கூடாது. பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். நாங்கள் சூன்யத்திற்கு சென்று விடுகிறோம், கண்கள் மூடிவிடுகின்றன என்று நினைக்காதீர்கள். இது ஒன்றும் நினைவின் நிலை கிடையாது. இதில் உணர்வோடு இருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உறங்குவது ஒன்றும் நினைவு செய்வது கிடையாது. குழந்தைகளுக்கு பல பாயிண்டுகள் புரிய வைக்கப்படுகின்றன. 7வது உலகத்திற்கு சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு உலகை பற்றி தெரிவதில்லை என்று சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறார்கள். உங்களுக்கு உலகை பற்றி தெரியும். இது சீச்சி உலகமாக இருக்கிறது. தந்தையை யாரும் அறியவில்லை. ஒருவேளை தந்தையை அறிந்தால் சிருஷ்டி சக்கரத்தையும் அறிய வேண்டும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, மனிதர்கள் எப்படி பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதை தந்தை சொல்கிறார். சத்தியுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தாலும் அவலட்சணமாக மாறுவது இல்லை. மற்றபடி சந்நியாசிகளுடையது அட்யோகம். அவர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். குகைகளில் அமர்ந்தபடியே அவலட்சணமாக மாறுகிறார்கள். இல்லற விவகாரத்தில் இருந்தபடியே விழிப்போடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தந்தை சொல்கிறார். சூன்ய நிலை செல்வது ஒன்றும் நல்ல நிலை இல்லை. வேலை வெட்டிகளையும் செய்ய வேண்டும். குடும்ப விவகாரங்களையும் பராமரிக்க வேண்டும். சூன்ய நிலைக்கு போகக்கூடாது. வேலை வெட்டிகளை செய்து கொண்டே புத்தியால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நிச்சயம் வேலை செய்ய வேண்டும். கண்களை திறந்தபடியே செய்ய வேண்டும். வேலை வெட்டிகளை எல்லாம் செய்து கொண்டே இருங்கள். புத்தியோகம் தந்தையோடு இருக்க வேண்டும். இதில் தவறு செய்யக்கூடாது. கடையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டால் ஒருவர் சாமான்களை எடுத்து சென்றாலும் தெரியாமல் போய்விடும். இது ஒன்றும் நல்ல மனநிலை இல்லை. நாம் தேகத்தில் விலகி விடுகிறோம் என்பதெல்லாம் அட்டியோகத்தின் விஷயங்களாக இருக்கின்றன. மாயமந்திரம் செய்பவர்கள் அப்படி செய்கிறார்கள். தந்தை நல்லபடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இதில் கண்களை மூடக்கூடாது. எந்த நண்பர் உறவினரை நீங்கள் அமர்ந்து நினைவு செய்கிறீர்களோ அவர்கள் எல்லோரையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை செய்யாமல் பாவங்கள் அழியாது. போக எடுத்து செல்கிறார்கள். சூட்சும வதனத்தில் காணாமல் போகிறார்கள். இதில் என்ன நடக்கிறது? எவ்வளவு நேரம் அங்கே இருப்பார்களோ அவ்வளவு நேரம் விகாரமங்கள் அழிய முடியாது. சிவபாபாவை நினைவு செய்ய முடியாது. தந்தையின் வாணியையும் கேட்க முடியாது. அதனால் நஷ்டம் ஏற்படுகிறது. எனினும் இது டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் போகிறார்கள். பிறகு வந்து முரளி கேட்கிறார்கள். அதனால் செல்லுங்கள், உடனே வந்து விடுங்கள், அங்கே அமராதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அங்கே விளையாடுவதை தந்தை நிறுத்திவிட்டார். இப்படி சுற்றி திரிவதும் வெற்றி அலைச்சலாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் அலைந்து திரிவது அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இருட்டு பாதையாக இருக்கிறது. மீரா தியானத்தில் வைகுண்டத்திற்கு சென்று வந்தார். அது யோகமோ அல்லது படிப்போ அல்ல. அதனால் சத்கதி பெற்றாரா என்ன? சொர்க்கத்திற்கு போக தகுதி பெற்றாரா? ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் அழிந்ததா? முற்றிலும் இல்லை. ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் தந்தையின் நினைவால் தான் அழியும். மற்றபடி காட்சி போன்றவற்றால் எந்த நன்மையும் ஏற்படுவதில்லை. அது வெறும் பக்தியாக இருக்கிறது. அதில் நினைவும் இல்லை, ஞானமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் இதை கற்பிப்பவராக யாரும் இருப்பதில்லை. அதனால் சத்கதியும் பெறுவதில்லை. எவ்வளவு காட்சிகள் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஆரம்பத்தில் பெண் குழந்தைகள் தாமாகவே தியானத்தில் சென்றனர். மம்மா பாபா ஒன்றும் போகவில்லை. இப்படி ஆரம்பத்தில் பாபாவிற்கு ஸ்தாபனை மற்றும் விநாசத்தின் காட்சி மற்றும் கிடைத்தது. பின்னால் எதுவும் கிடைக்கவில்லை. நான் யாரையும் அனுப்புவதில்லை. அமர வைத்து பாபா இவரது கயிறை இழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாடகத்தில் இருந்தால்தான் அப்படியும் கயிறை இழுப்பர்.
இல்லை என்றால் இல்லை, எண்ணற்ற காட்சிகள் கிடைக்கின்றன. அப்படி ஆரம்பத்தில் அதிக காட்சிகளை பார்த்தார்கள், கடைசியிலும் அதிக காட்சிகளை பார்ப்பார்கள். இறைக்கு மரணம், வேடனுக்கு மகிழ்ச்சி. இவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சரீரத்தை விட்டு விடுவார்கள். சரீரத்தோடு யாரும் சத்தியுகத்திற்கு அல்லது சாந்திதாமத்திற்கோ போக மாட்டார்கள். எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோருமே அழிந்து போவார்கள். மற்றபடி ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மா மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் கிராமமாக சென்று எவ்வளவு சேவை செய்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றே சொல்கிறீர்கள். சந்நியாசிகள் ராஜயோகத்தை கற்பிக்க அறியவில்லை. தந்தையை தவிர வேற யாரும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? குழந்தைகள், உங்களுக்கு தந்தை இப்போது ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பிறகு ராஜ்யம் கிடைக்கும். நீங்கள் அளவற்ற சுகத்தில் இருப்பீர்கள். அங்கேயோ பிறகு நினைவு செய்வதற்கும் அவசியம் இருக்காது. இம்மி அளவு கூட துக்கம் ஏற்படாது. ஆயுளும் நீளமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே எவ்வளவு துக்கம் இருக்கிறது? அதற்காக தந்தை துக்கத்திற்காக விளையாட்டை படைத்திருக்கிறார் என்பது கிடையாது. இது சுக துக்கத்தின் வெற்றி தோல்வியின் அனாதி விளையாட்டு. இது எல்லையற்ற விஷயங்களின் சன்னியாசி அறியாத போது எப்படி புரிய வைக்க முடியும்? அவர்கள் பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பவர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த சன்னியாசிகள் பிறகு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள். பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பிரம்ம ஞானிகள். உண்மையில் பிரம்ம இருக்கும் இடமாக இருக்கிறது. அங்கே ஆத்மாக்கள் நீங்களே இருக்கிறீர்கள். நாங்கள் அதில் கலந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களின் ஞானம் முழுவதும் தலைகீழாக இருக்கிறது. இங்கே எல்லையற்ற தந்தை குழந்தைகள் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். பகவான் 40,000 வருடங்களுக்கு பிறகு வருவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதைதான் அறியாமையின் இருள் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகின் ஸ்தாபனையும் பழைய உலகின் அழிவையும் நானே செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறேன், விநாசமும் முன்னால் நிற்கிறது. இப்பொழுது சீக்கிரம் செய்யுங்கள், பாவனமாக மாறுங்கள். அப்போதே பாவன உலகத்திற்கு போக முடியும். இது பழைய தமோ பிரதான உலகம். இதில் ஒன்றும் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இல்லை. இவர்களின் ராஜ்யம் புது உலகில் இருந்தது, இப்போது இல்லை. இவர்கள் பிறவிகளை எடுத்து வந்தார்கள். சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? அர்ச்சுனரின் குதிரை வண்டியில் அமர்ந்திருப்பதாக கிருஷ்ணரை காட்டுகிறார்கள். அர்ச்சுனருக்குள் கிருஷ்ணன் அமர்ந்திருப்பதாக காட்டுவதில்லை. கிருஷ்ணரோ தேகதாரியாக இருந்தார். இதில் சண்டை போன்றவற்றிற்கான விஷயமே இல்லை. அவர்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் சேனையை தனித்தனியாக பிரித்து விட்டார்கள். இங்கே அந்த விஷயமே இல்லை. இப்படி பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் அளவில்லாமல் இருக்கின்றன. சத்தியுகத்தில் இவை இருக்காது. அங்கே ஞானத்தின் பலனான ராஜஸ்தானி இருக்கும். அங்கே சுகமே சுகமாக இருக்கும். தந்தை புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். அப்போது புதிய உலகில் நிச்சயம் சுகம் இருக்கும். தந்தை எப்போதாவது பழைய வீட்டை கட்டுவாரா என்ன? தந்தையோ புதிய வீட்டை கட்டுகிறார். அந்த உலகையே சதோ பிரதான உலகம் என்று சொல்கிறார்கள். இப்போதோ எல்லோரும் தமோ பிரதானமாக ஆப்பவித்திரமாக இருக்கிறார்கள். ராவணனின் மாற்றான் தேசத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். சிவபாபாவை ராமர் என்று சொல்கிறார்கள். ராம் ராம் என்று சொல்லி ராமநாமத்தை தானம் செய்கிறார்கள். இப்பொழுது ராமர் எங்கே, சிவபாபா எங்கே? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது சிவபாபா குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேயே பிறகு போக வேண்டும். எதுவரை தந்தையை நினைவு செய்து பவித்திரமாக மாறவில்லையோ அதுவரை திரும்பி போகவும் முடியாது. உங்களிலும் அரிதாக சிலரே நல்லபடியாக தந்தையை நினைவு செய்கிறார்கள். இது வாயால் சொல்லும் விஷயம் அல்ல. பக்தியில் வாயால் ராம் ராம் என்று சொல்கிறார்கள். ஒருவர் சொல்லவில்லை என்றால் அவரை நாஸ்திகர் என்று நினைப்பார்கள். எவ்வளவு சத்தத்தோடு பாடுகிறார்கள். எந்த அளவு மரம் பெரியதாகிறதோ அந்த அளவு பக்தியின் சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகமாகி கொண்டே போகின்றன. விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. உங்களிடம் எந்த பொருளும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். வாயால் சொல்ல வேண்டியதும் இல்லை. லௌகீக தந்தையும் குழந்தைகளும் புத்தியால் நினைவு செய்கின்றன. உட்கார்ந்து பாபா பாபா என்று சொல்வதில்லை. ஆத்மாக்களின் தந்தை யார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் எல்லோருமே சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஆத்மாவிற்கு வேறு எந்த பெயரும் கிடையாது. மற்றபடி சரீரத்தின் பெயர் மாறுகிறது. ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கிறது. அவரும் பரமாத்மா. அவர் பெயர் சிவன். அவருக்கு சொந்த சரீரம் இல்லை. எனக்கும் சரீரம் இருந்தால் நானும் பிறவிகளில் வர நேரிடும். பிறகு உங்களுக்கு யார் சத்துக்கதி கொடுப்பார் என்று தந்தை கேட்கிறார். பக்தி மார்க்கத்தில் என்னை நினைவு செய்கிறார்கள். அநேக சித்திரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக மாறுகிறீர்கள். நரகத்தில் பிறவி எடுத்திருக்கிறீர்கள். சொர்க்கத்திற்கு போவதற்காக இறக்கிறீர்கள். சொர்க்கத்திற்கு போவதை நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். பாலம் போன்றவற்றை கட்டுவதற்கு முன்னால் அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறார்கள். பிறகு பாலத்தை கட்டுகிறார்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அடிக்கல் நாட்டு விழாவை தந்தை செய்திருக்கிறார். இப்போது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. கட்டிடங்களை கட்டுவதற்கு நேரம் பிடிக்குமா என்ன? கட்டுவதற்கு அரசாங்கம் வந்தால் 1 மாதத்தில் கட்டிடத்தை
எழுந்து நிற்க வைக்கிறார்கள். வெளிநாடுகளில் வீடுகள் தயாராக கிடைக்கின்றன. சொர்க்கத்தில் பெரிய விசால புத்தியோடு சதோ பிரதானமாக இருப்பார்கள். அறிவியல் புத்தி கூர்மையாக இருக்கும். உடனே கட்டி கொண்டு போவார்கள். மாளிகைகளில் வைர அலங்காரங்களையும் செய்து கொண்டே போவார்கள். இந்த காலத்தில் கவரிங் நகைகளை எவ்வளவு சீக்கிரமாக தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மையை விட அதிக பளபளப்பாக இருக்கிறது. மேலும் இந்த கால மெஷின்கள் மூலமாக சீக்கிரம் தயாரிக்கிறார்கள். அங்கே கட்டிடங்களை கட்ட நேரம் பிடிப்பதில்லை. இங்கே சுத்தம் செய்வதற்கு நேரம் பிடிக்கிறது. அதற்காக தங்க துவாரக்கை சமுத்திரத்திலிருந்து வெளிவரும் என்பது கிடையாது. சாப்பிடுவது குடிப்பது எல்லாவற்றையும் நன்றாக செய்யுங்கள். எனினும் தந்தையை நினைவு செய்தால்தான் விக்கிரமங்கள் விநாசமாகும். வேறு வழியே இல்லை என்று தந்தை சொல்கிறார். ஜென்மங்களாக கங்கை போன்ற இடங்களில் குளித்து வருகிறீர்கள். இருந்தும் யாரும் ஜீவன் முக்தியை பெறவே இல்லை. இங்கே பாவனமாக மாறுவதற்கான வழியை தந்தை சொல்கிறார். நானே பதித்த பாவினர் என்றும் தந்தை சொல்கிறார். பதித்த பாவனரே, வாருங்கள் என்று எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள். நாடகம் முடியும் பொழுது எல்லா நாடகர்களும் மேடைக்கு வர வேண்டும். கிரியேட்டரும் இருக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். இங்கும் அப்படித்தான். எல்லா ஆத்மாக்களும் வந்து விடுவார்கள். பிறகு திரும்பி போக வேண்டும். இப்பொழுது நீங்கள் தயாராக இல்லை. கர்மாத்தீத்த நிலையே வராத போது விநாசம் எப்படி ஏற்படும்? உங்களை புதிய உலகத்திற்காக படிக்க வைக்க தந்தை வருகிறார். அங்கே காலன் இருப்பதே இல்லை. நீங்கள் காலன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். யார் வெற்றி பெற வைக்கிறார்? காலன்களின் காலன். அவர் எத்தனை பேரை கூடவே அழைத்து செல்கிறார்? நீங்கள் மகிழ்ச்சியோடு போகிறீர்கள். இப்பொழுது எல்லாருடைய துக்கத்தையும் தூர விலக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு புகழ் பாடுகிறார்கள். காட்பாதரே, துக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கள். சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தந்தை சொர்க்கத்தை படைத்து கொண்டு இருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள். அங்கே மரம் மிக சிறியதாக இருக்கும். பிறகு வளர்ந்து பெரியதாகும். இப்போது மற்ற எல்லா தர்மங்களும் இருக்கின்றன. அந்த ஒரு தர்மம் மட்டும் இல்லை. பெயர், உருவம், ராஜ்யம் போன்ற எல்லாமே மாறுகின்றன. முதலில் இரட்டை கிரீடம் உள்ளவர்களாக, பிறகு ஒற்றை கிரீடம் உள்ளவர்களாக ஆகிறார்கள். சோமநாதர் கோயிலை கட்டினார்கள். அங்கே எவ்வளவு செல்வம் இருந்தது! எல்லாவற்றையும் விட பெரிய கோவிலாக அது இருந்தது. அதை கொள்ளையடித்து சென்றார்கள். நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக மாறுகிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் கோடியில் கோடியாக சேர்ந்து கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்வதால் இவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. பிறகு அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய நீங்கள் மறப்பது ஏன்? எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ, சேவை செய்வீர்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நல்ல குழந்தைகள் போக போக விழுந்து விடுகிறார்கள். முகத்தை கருப்பாக்கி கொண்டால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்துவிடும். மிகப்பெரிய லாட்டரியை இழந்து விடுகிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. இல்லற விவகாரத்தை பராமரிக்கும் பொழுது புத்தியோகத்தை தந்தையிடம் வைக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. பவித்திரத்தின் தாரணையால் தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். 2. நினைவு யாத்திரை மற்றும் படிப்பால் தான் வருமானம் இருக்கிறது. தியான காட்சிகள் வெட்டி அலைச்சலாக இருக்கின்றன. அதனால் அவற்றால் எந்த நன்மையும் கிடையாது. எந்த அளவு முடியுமோ அந்த அளவு விழித்திருந்து தந்தையை நினைவு செய்து உங்கள் விக்கிரமங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம். உயர்ந்த நினைவு மூலமாக உயர்ந்த ஸ்திதியையும் உயர்ந்த வாயுமண்டலத்தையும் உருவாக்கும் அனைவரின் உதவியாளராகுக. யோகத்தின் அர்த்தமே நான் உயர்ந்த ஆத்மா, உயர்ந்த தந்தையின் குழந்தை என உயர்ந்த நினைவில் இருப்பது. எப்போது அப்படிப்பட்ட நினைவு இருக்குமோ அப்போது ஸ்திதி உருவாகிறது. உயர்ந்த ஸ்திதியால் உயர்ந்த வாயுமண்டலம் தானே உருவாகுகிறது. அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறது. ஆத்மாக்கள் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் யோகத்திலிருந்து காரியங்களை செய்தால் அங்குள்ள சூழ்நிலையும் வாயுமண்டலமும் பிறருக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் தந்தைக்கும் உலகிற்கும் பிரியமானவர்கள் ஆகிறார்கள். ஸ்லோகன். ஆடாத நிலையின் ஆசனத்தில் அமர்வதால் அரச சிம்மாசனம் கிடைக்கும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.